ஓம் சிவாய நம. உத்திரட்டாதி நட்சத்திரம். ஸோ இந்த உத்திரட்டாதியோட நட்சத்திரத்தோடைய பறவை கொட்டான். ஸோ கொட்டான்லாம் பறவை இருக்குமா? அதோட ஃபேஸே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. அந்த மாதிரி இருக்கும். கொஞ்சம் ஒரு பார்த்தாலே பயம் வர மாதிரியும் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு பறவை, ஒரு விசித்திரமான ஒரு பறவை. பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட ஆந்த மாதிரி தான் இருப்பாரு. ஆனால் அவர் ஆந்தை கிடையாது. ஆந்தையில இருக்க ஒரு ஸ்பெஷலான விஷயம் என்னன்னா, அவர் தலையை எப்பவுமே இப்படியே ஆட்டிக்கிட்டே இருப்பாரு. ஸ்னேக் மாரி தலைய ஆட்டிக்கிட்டே இருப்பாரு. அந்த பறவையெல்லாம் கிராமப்புறங்கள்ல நெறைய பார்க்கலாம். மரத்துலலாம் இவர பார்க்கலாம். ஏன்னா, இவருக்கு ஆலமரம் ரொம்ப ஸ்பெஷலு. ஆலமரத்துல தான் அதிகமா உட்காருவாரு இவரு. ஸோ, இவரு செம்புத்தாவது கொஞ்சம் அப்படியே நடப்பாரு. மனுஷங்க மாரி நடப்பாரு. இவரு எப்படின்னா, ரன்னிங்ல வருவாரு. ரன்னிங்ல வந்து அப்படியே டக்குன்னு லிஃப்ட் பண்ணி பறப்பாரு. அந்த மாரியான ஒரு டைப் இவரு. ஸோ, இவரு எழுப்பக்கூடிய ஒரு சத்தமெல்லாம் கொஞ்சம் விசித்திரமா இருக்கும். நம்ம ஆந்தை தான் கத்துதுன்னு நெனைப்போம். ஆனா, ஆந்தை கத்தாது. அதெல்லாம் இவரு பண்ற வேலையா இருக்கும். ஸோ, இந்த மாரியான சில அமைப்பெல்லாம் இந்த கோட்டான் பறவை வந்து பண்ணும். பார்க்கறதுக்கு ஆந்தை மாரி தான் இருக்கும். ஆந்தையோட முக அமைப்பு தான் இருக்கும். அது கண்ண பார்த்தாலே பயம் வருங்க. ஸோ, அந்த மாரி இருக்கும் ஒரு விசித்திரமா. இத நீங்க நெறைய பார்க்கலாம். வில்லேஜ்லலாம் இருக்கவங்க 100% பார்க்கலாம் இவர. ஸோ, அந்த மாரியான குணங்கள் அப்படியே போய் உத்திரட்டாதிகிட்டயும் இருக்கும். உத்திரட்டாதியில பொறந்தவங்களுக்கு மேஜரான குணம் என்னவா இருக்குன்னா, ஒரு மூவ்மெண்ட்லயே பேசுவாங்க. ஸோ, இப்போ ஒருத்தவங்கள பத்தி நம்ம ஒருத்தவங்ககிட்ட சொல்றோம் அப்படின்னா, இந்த மாரி பண்ணாங்க, அந்த மாரி பண்ணாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா அவங்களோட மென்டாலிட்டி எப்படி இருக்குன்னா, அவங்கள இப்படி பண்றாங்க, அப்படி பண்றாங்கன்னா, அவங்க எப்படி பண்ணாங்களோ, அதே ஸோ அந்த கேரக்டர் வந்து எப்படி அவங்களுக்கு வந்து காட்டுனாங்களோ, அதே வந்து இவங்களும் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி காட்டுவாங்க. ஒரு சின்ன ஒரு ஸ்கிரிப்டே வந்து பண்ணி காட்டுவாங்க. ஸோ அந்த மூமெண்ட் எல்லாம் உத்திரட்டாதிகள்ல பொறந்தவங்க பண்ணுவாங்க. ஸோ ரொம்ப வேகமாவும் செயல்படுவாங்க, வேகமா நடப்பாங்க. அவ்வளோ சீக்கிரம் வந்து சோர்ந்து போக மாட்டாங்க. ஸோ இந்த மென்டாலிட்டிலாம் வந்து அப்படியே 2த்துக்கும் வந்து சிங்க் ஆகும். ஸோ என்னன்னா, ஒரு உத்திரட்டாதியில பொறந்தவங்க கிட்ட ரொம்ப வந்து தெளிவா, கரெக்ட்டா பேசணும். நல்லா பேசுவாங்க, நல்லா ஹேண்டில் பண்ணுவாங்க. கோவம் வந்துருச்சுன்னா, அவங்க கோவத்த வந்து கண்லயே காட்டிடுவாங்க. நான் சொன்னேன் இல்லையா, அந்த பறவை வந்து எப்படி ஆக்ஷன் பண்ணும்னு. அதே மாரி தான். கோவத்த வந்து கண்லயே வெளிப்படுத்தக்கூடிய தன்மையெல்லாம் உத்திரட்டாதியில பொறந்தவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். ஸோ இந்த உத்திரட்டாதியில பொறந்தவங்க இந்த கோட்டான் பறவைய வந்து நன்றாகவே பார்க்கலாம். அ ஆலமரத்துலலாம் நீங்க கிராஸ் பண்ணி போகும்பொழுது நல்லா செக் பண்ணுங்க. அதுல தான் அவரு அதிகமா உட்காருவாரு.